ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ பிளாஸ்ட் சோலோ லெவலிங் எபிசோட் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனால் ஸ்ட்ரைட்டாக அந்த நரகத்துக்கு போயிருப்பான். அங்கே போய் C-Rank டஞ்சன் பாஸ் அந்த ஷேடோ நைட்டை நம்ம ஹீரோ அவனோட எல்லா பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டாக போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த லோக்கியோட பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருப்பா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த லோக்கியோட பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு தெரியும் அவங்க ஒன்று சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீ என்னோட டெம்பிளுக்கு என்னை பார்க்கவா அப்படின்னு நம்ம ஹீரோவை அங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணி அந்த லோக்கியோட பொண்ணு கோயிலுக்கு நம்ம ஹீரோவை வர வச்சிருப்பா. நம்ம ஹீரோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி அவளோட கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னா அந்த கார்னன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர், அதை பார்க்கறதுக்கே செம பயங்கரமாக இருக்குது. அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு அப்படி கடிக்கிறதுக்காக வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுவான். அப்போ அந்த லோக்கியோட பொண்ணு அந்த கடவுள் ஹெல் கடவுள், ஏய் நிப்பாட்டு, அவன் என்னோட கெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை ஏதோ நாய்க்குட்டி மாதிரி தடுத்து நிப்பாட்டிடுவா. அவன் நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த லோக்கியோட பொண்ணு பேச ஆரம்பிப்பா. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் உங்களை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த சிஸ்டம் நார்னியர் சிஸ்டம், ஆனால் இந்த உலகத்தில் அந்த அசஸ் சிஸ்டம் அதை உருவாக்குனது ஓடின் கண்ட்ரோலில் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓடின் நினச்சிட்டு இருக்கான். அந்த ஓடினை எப்படியாச்சும் அழிச்சாகணும், அதுக்கு நீ தான் உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடினை அழிக்கிறதுக்கு இவ அப்படி பிளான் பண்ணிட்டு இருப்பா. அதை நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே, நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலங்க, திடீர்னு எதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழம்பிக்கிட்டு இருப்பான். அது கேட்டு அந்த லோக்கியோட பொண்ணு, உனக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், பட் நான் டக்குன்னு எல்லாத்தையும் சொன்னனால உனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நீ இங்கேருந்து கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு சொல்கிறனோ இல்லையோ, உனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். அப்போ நீ எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு லோக்கியோட பொண்ணு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே அனுப்பிடுவா. நம்ம ஹீரோ வெளியே வந்தோன்னா மறுபடியும் விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு, மறுபடியும் என்னை வெளியே அனுப்பிட்டாளா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதோ சொல்லிட்டு இருக்கா, இன்னும் என்னென்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பாக்கி உங்களுக்கு லோக்கியோட பொண்ணு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் மூலமாக ஏதாவது ஒரு அப்நார்மலான மேஜிக் பவர் உங்கள் மேலே யூஸ் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் நல்லிஃபை பண்ணி அதை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த ரிவார்ட்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே லோக்கியோட பொண்ணு அவளோட இடத்துக்குள்ளே பார்த்தா ஒரு வெளிச்சமான ஒரு கடவுள் வருவாங்க. அந்த கடவுள்கிட்ட இவன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள், இவன் கண்டிப்பாக அந்த விதியை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்குவாங்க. அப்படியே கற்பனை இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய மால் மாதிரி ஒரு இடத்துல இருப்பான், ஷாப்பிங் வந்திருப்பான். கூட பார்த்தா ஒரு பொண்ணு, அந்த கில்டை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் பொண்ணு, அவளோட பேர் ஆனா. அந்த ஆனா நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரவா நம்ம ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உள்ள போவா. நம்ம ஹீரோ அந்த சிஸ்டமில் இருக்க ரிவார்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஆனான்ற பொண்ணு என்ன பண்ணுவா, ஷாப்பிங் பண்ண ஆரம்பிப்பா. அப்படி ஆரம்பிக்கும் போது அவ மில்லியன் கணக்கில், அதாவது $1 பில்லியன் கொடுத்து ஒரு டேகர் மாதிரி வாங்குவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாளா, ஐயோ என்ன இவ்வளோ காசு இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்போ அவள் லிஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ இது வாங்கணும்னு சொன்னோன்னே, இன்னும் இவ்வளோ இது வாங்கணுமா, அவ்வளோ காசாமல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிட்டு போகும்போது, அப்படி பேசிகிட்டே போகும்போது அவள் சொல்லுவா, நான் பார்க்கோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது பார்க்கோட தங்கச்சியா நீ, பார்க்குக்கு தங்கச்சி இருக்குன்னே தெரியாதே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஷாக்காவான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அப்படி அந்த இடத்துல ஒரு மின்ற மாதிரி லைட்டு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். இது அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டு தானே, அப்போ தானே இந்த முதல்ல வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த பார்க்கோட தங்கச்சி, ஆனா எங்கடா ஓடுற, நில்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த லைட்டு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தேடி போனால் அங்கே ஒரு இடத்துல பயங்கரமாக மின்னி ஒரு மந்திர பொருள் இருக்கும், பயங்கரமாக மின்னிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ட்ரூத் ஐஐ பவரை யூஸ் பண்ணி அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அது பார்க்கும்போது ரொம்பவே அதிகமான பவர் மாதிரி தெரியும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். அதில் ஒருத்தன் ஜெயிச்சிருவான். இவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் தான் ஹான். இவனை பார்த்து அவன் அப்பன், ஏய் சூப்பர் சண்டையெல்லாம் முடிஞ்சுது, நீ போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வா, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவனோட அப்பன் அந்த ஹானை குளிக்க அனுப்புவான். அவன் குளிச்சுட்டு இருக்கும் போதே, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல, அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு ஏதோ ரோபோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் இந்த மாதிரியான வாழ்க்கையை வெறுத்துட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பொருள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதோட பவர் என்னன்னா, மற்ற மேஜிக் பவர் எந்த மாதிரியான ஒரு அன்னோன் பவராக இருந்தாலுமே அது எந்த மாதிரியான பவர்னு சொல்லிட்டு கணிச்சு அதை திரும்ப அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பொருள் கிடைக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இந்த நார்னியர் சிஸ்டம் தான் எனக்கு இது கொடுக்குது போல இருக்கு, பரவாயில்ல இதுவே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு நிறைய பொருள் கொடுக்குதுன்னு. அப்புறமா அந்த ஹான் அவங்க அப்பா கூட ஷாப்பிங் போவான். அவங்க அப்பா நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அப்பா கூட இருக்கிறது அந்த ஹானுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அந்த பக்கம் அந்த மாலுக்குள்ள சுத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல, எனக்கு சின்ன வயசுல தான் இந்த அவைக்கனிங் பவர் இருந்துச்சு, எங்க அம்மா கிட்ட அதை காட்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆனா எங்க அப்பா இதை வெறும் வியாபாரமா மட்டும்தான் பார்த்தாரு, இதை யூஸ் பண்ணிக்க பார்த்தாரு, இதை வச்சு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா போயிட்டு இருப்பான். அப்போ அங்க இருக்க ஒரு அலர்ட் வரும், எமர்ஜென்சி மாலை சுத்தி டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு, சுத்தி மான்ஸ்டர்ஸ் இருக்குது, எல்லாருமே பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட ஹானு, என்னது இந்த மாலை சுத்தி டஞ்சன் பிரேக் ஆயிருக்கா, மான்ஸ்டர் எல்லாம் சுத்தி நிக்குதா,
ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து ஹண்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு எப்படி கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்குள்ள மக்கள் எல்லாம் என்ன ஆகுறது, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன், நான் தான் ஹான், என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல இருக்க கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு பயங்கர மாசா ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. நான் எங்க அம்மா சீக்கிரமா எப்படியாச்சும் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி போவான். ஓடி போனவன் அப்படி நின்றுட்டு அந்த இடத்த பார்க்கும்போது தான் தெரியுது, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய காப்ளின்ஸ் சும்மா வச 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 வசன்னு ஒரே இடத்துல நின்று இருக்குது. அதை பார்த்தோன்னு இந்த ஹானு போய் சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயந்து போய் அப்படியே நின்று அப்படியே முடிச்சுட்டு இருப்பான். அவனோட உடம்பு கை காலெல்லாம் அப்படி கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கும். அங்க இருக்க ஒரு காப்ளின் இவனை பார்த்த உடனே இவனை விட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு கத்தியை வச்சு இவனை போடலாம்னு சொல்லிட்டு ஏர்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹான் பார்த்து பயந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ எங்க இருந்தோ வந்தவர் அந்த பறந்து வந்து அந்த காப்ளின் மேலேயே விழுந்து அப்படி கீழே அப்படி நசுக்கி ஓங்கி ஒரு மிதிச்சு அந்த காப்ளினை போட்டு தள்ளிட்டு சும்மா கெத்தா நிப்பாரு நம்ம ஹீரோ. பயங்கர ஹீரோசம் காட்டுவாரு. அப்படியே கேட்பனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க நம்ம ஹீரோ அந்த மந்திர பொருளை கையில எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அங்க ஆனா வந்துடும். ஆனா வந்து என்னடா கையில ஒரு கல்லை வச்சிட்டு இருக்க, அந்த கல்லை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, எனது எனக்கு மந்திர பொருளா தெரியறது அவளுக்கு வெறும் கல்லு மாதிரி தெரியுதா அப்படின்னு அந்த கல்லை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அவ ஏய் டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா என்னது டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மரண மாசா ஓடி போய் அங்க இருக்க மறுபடியும் அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே உடச்சிட்டு சும்மா மரண மாசா ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த காப்ளின் மேலேயே வந்து குதிப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த ஹானை காப்பாத்திருப்பாரு. நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா வந்து இறங்கி அங்க இருக்க மற்ற காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே சும்மா சரசன்னு வெட்டி வீசி போட்டு தள்ளி ஸ்ட்ரைட்டா இவனையும் வந்து காப்பாத்திட்டு கெத்தா நிப்பாரு. அப்படி நிற்கும் போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து வாயை பொழந்து நின்று இருப்பான். நம்ம ஹீரோ ஏ ஹான் நீ தானே ஒழுங்கா வந்து சண்டை போடுறா, ஏன்டா அப்படி பயந்து போய் நின்றுட்டு இருக்க, நானும் உன் கூட ஒன்னா சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பான். டே டக்குன்னு பாரு உன் பின்னாடி காப்ளின் வருது அப்படின்னு இந்த ஹான் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அந்த நெருப்பு சங்கிலி பவர் யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி விட்டுருவான். அதை பார்த்து ஹானுக்கு நம்பவே முடியாது, இவன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அப்படின்னா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா, என்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏய் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும், நீ இப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க போறியா இல்லை பயந்துட்டு இருக்க போறியா, வந்து சண்டை போட போறியா, வெப்பன் எடுத்து சண்டை போடு நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஆமா நானும் சண்டை போட போறேன், என் கை நடுக்கும். இவனை பார்த்தோன்னே மறைஞ்சு போயிடுச்சு, இவன் ஒரு ஹண்டர் அப்படின்னா நானும் ஒரு ஹண்டர், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹானும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அப்போ ஹான் அவனோட மிகப்பெரிய ஸ்வாடை எடுத்து தரையில ஒரு சொருகி அவனோட அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அதுல பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நைட் உருவம் மாதிரி வந்து நிற்கும். இதுதான் அட்ராக்ஷன், இது மூலமா எல்லா எனிமி என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பவரை யூஸ் பண்ணோன்னே அங்க இருக்க காப்ளின் எல்லாமே இங்க இருக்க ஹான் அப்படி ஏம் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா எதுக்கு இவன் போன வாழ்க்கையில பீராங்க இருந்தான், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தானே ஒருவேளை அதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்க காப்ளின்லாம் சண்டைக்கு வரும். நம்ம ஹீரோ அந்த ஹானுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த நெருப்பு சங்கிலி பவர் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய நெருப்பு சங்கிலியை வெளியே வர வச்சு அட்டாக் பண்ணுவாரு. அதே நேரம் ஹானும் அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணி அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுருவாரு. சுத்தி இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் செத்து போயிடும், ஒன்னு கூட உயிரோடு இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வர மாதிரி ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து சேர்மன் ஒருத்தன் வருவான். இவனோட பேரு கார்ப்பு. ஏய் நான் தான்ப்பா கார்ப்பு, என்னப்பா நீங்க ரெண்டு பேருமே எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டீங்களா, சரி இதை பத்தி வெளியே சொல்லுவோம், உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல எனக்கு ரிவார்ட்லாம் வேண்டாம், நான் எதுவுமே பண்ணல, இந்த இருக்கான் பாருங்க இவன் ஹான், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல இது எனக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு என் அப்பனுக்கு தெரிஞ்சது, அவன் தேடி வந்து என்னை கொன்றுவான், அதனால நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க எல்லா பேரையுமே அந்த ஹானுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹானு ஆமா என்னோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு ஹான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி நீ அந்த பேரு காசெல்லாம் வாங்கிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு அகாடமி என்ட்ரன்ஸ் இருக்குதுல நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா அகாடமி என்ட்ரன்ஸ் புது ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து நிப்பாங்க. அங்க பார்த்தா ஈனா அப்படின்ற ஒரு பொண்ணு நிப்பா. இவளை பார்த்தது எல்லாருமே வாயை பொழந்துட்டு இருப்பாங்க, இவ தான் டாப் ரேங்க் ஹண்டர், இவர் ரொம்பவே பயங்கரமான புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இவ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா, இவளை என் டீம்ல சேர்க்கறதா, ஏன்னா என் டீம்ல ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பாப்பாகி இங்க பாருங்க நான் தான் இந்த அகாடமியோட சேர்மன் கோ, இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு என்ட்ரன்ஸ் வந்திருக்கீங்க, இப்போ நீங்க எல்லாருமே புது ஸ்டூடெண்ட், அதனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு நான் பேசிட்டே இருக்கும்போது அதை கேட்டு இவனை பார்த்தோன்னே ஏய் இவன் அந்த கோ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து செம கோவமாவான். அப்படியே பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவள் சாகுற மாதிரி அந்த இதை யோசிச்சு பார்ப்பான். அப்படின்னா
நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு சாகிறதுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு. அப்புறமா அந்த சேர்மன்கோ புதுசா வர ஸ்டூடெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் செரமனி ஒன்று நடக்கும், உங்களோட டெஸ்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல பயங்கரமான ஒரு மேஜிக் வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க இருக்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஏய் ஒழுங்கா என் கையை பிடி, இது நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கையை பிடிப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அங்க ஏசுறாங்கன்ற நம்ம பார்க்க கிட்ட ஏய் அவன் என்ன என்ட்ரன்ஸ் செரமனிக்கு போயிட்டானா அப்படின்னா 3 நாள் ஆகும், 3 நாள் அங்கே உயிர் பிழைச்சி தப்பிச்சு பிழைச்சோன்னு பாயிண்டை வாங்கிட்டு வரணும், அது வரைக்கும் நம்ம அவனை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் செரமனிக்குள்ள போனா 3 நாள் அங்கேயே தான் இருக்கணும் போல, அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வருவாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் டெலிபோர்ட் ஆனவங்க நம்ம ஹீரோ பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த இடம் பார்த்தா ஒரு வித்தியாசமான காடு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க அதே இடத்துல அந்த ஈனான்ற பொண்ணு வந்து நிப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவ எப்படி நம்ம கிட்ட வந்தா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த மைல்ஸ் அகாடமி ஆபீஸ் ரூம்ல அந்த சேர்மன்கோ மற்ற ஆபீஸ் மெம்பர் கிட்ட எல்லாமே இங்க பாருங்க இப்போ வந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அவங்க மேஜிக் பவர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனா அதுலயும் ரொம்ப முக்கியமா ஹானுன்றவன் அவங்ககிட்ட இருக்க அந்த ரீவைவிங் பவர் ரொம்பவே அசாத்தியமானது. அவனோட அந்த பவரை நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி 1000ல் ஒருத்தன் கிடைக்கிறான் அப்படின்னா அவனை வச்சு நம்ம நல்லா பவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்களை டெலிபோர்ட் பண்ணியிருக்க இடத்துல ரொம்பவே மானம் அதிகமாக இருக்கும். அதில் பல விதமான மேஜிக்லாம் பண்ண முடியும். அதில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி கீழே விழுந்து எந்திரிச்சவ ஐயோ என்ன நடக்குது இங்கே ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈனான்ற பொண்ணு நின்றுருப்பா. அப்போ அந்த சேர்மன் டக்குன்னு ஸ்க்ரீன் அங்கே ஹாலோகிராம் ஸ்க்ரீன் மாதிரி பார்க்கும். அங்கே பாப்பா இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட், இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா கவனமாக கேளுங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட். நீங்கள் இங்கே சி ரேங்க் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஹை ரேங்க் பவர் யூஸ் பண்ணலாம். நீங்க இதில் கிடைக்கிற பவரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்டான சீனியர்ஸோட அந்த பேட்ச் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 பாயிண்ட் கிடைக்கும். அதுவே ஓல்டு சீனியர் ஸ்டூடெண்ட் இப்போ வந்திருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோட அந்த பேட்ச் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஓ அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சி ரேங்க் அளவுக்கு பவர் தான் யூஸ் பண்ண முடியும்னா என்னோட ஏ ரேங்க் அந்த நெருப்பு சங்கிலி பவர் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த சேர்மன் கோ அங்கே ஸ்க்ரீனில் வந்து சரி நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆல் த பெஸ்ட், நான் இங்கேருந்து கிளம்புறேன், யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு பார்க்குறான், ஆனால் நீங்கள் யாருமே அடிபடாமல் சாகாமல் உயிரோடு இருங்க, உங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிறானா இல்லை எல்லாரும் சாவணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து திட்டிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம வேணா அந்த ஈனா பூனையும் ஒன்றா சேர்த்துக்கலாமா, நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கலாம், நம்ம 3 பேரும் ஒன்றா இருந்தோம்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அது அவ விருப்பம் தான், நம்ம சீக்கிரமாக இங்கே ஒரு தங்குறதுக்கு இடத்த கண்டுபிடிக்கணும், ஏன்னா 3 நாள் இங்கே சர்வே பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தங்குற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அவட்ட போய் பேசுகிறனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எப்படியாச்சும் அவளை போய் பேசலாம், அவள் ஒத்துக்குவா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ அவள் ஹெல்ப் பண்ணுவா என்னன்னு தெரியலையே, அவள் பார்க்கறதுக்கே திமிரு பிடிச்சவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவள் வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா அவள் ரொம்பவே கோவக்காரி, அவளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போவும் அவள் அப்படி தான் இருப்பா, நம்மளுக்கு உதவி பண்ணுவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட்டாக அவகிட்ட போய் ஏய் நீ வேணா என் கூட வரியா, நாங்கள் 2 பேரும் மெஜிஷியன் தான், நீனும் மெஜிஷியனாக இருக்கன்னா நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போகலாம், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட இந்த ஈனாவும் அப்படியா நான் அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுமே பொறுமையாக எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திமிர்த்தனமாக மறுபடியும் பேசிக்கிட்டு தான் இருப்பா. திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து ஏதோ காற்று மாதிரி வரும், அங்கே இடத்துல காற்று வந்து அதுக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு 2 பேர் வரானுங்க. இவனுங்க சீனியரு, இந்த பையனோட பேர் சின், அந்த பொண்ணோட பேர் சியோல், இவங்க 2 பேரும் வந்து நின்று இருக்கும் போது ஏ பாடுறா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா ஈஸியாக பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் தான். ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த சியோல்ன்ற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நான் இங்கே 2 பேராக இருக்கிறதானே கண்டுபிடிச்சேன், எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கானா, இவன் என்னால் ஃபீல் பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான், இவங்கிட்ட உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏ வாப்பா நம்ம சீக்கிரம் இங்கேருந்து ஓடிடலாம், அவங்ககிட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ இல்லை நம்ம இங்கேருந்து ஓட முடியாது, அங்கே நிற்கிறா பாரு, நம்ம எங்கே தான் ஓடினாலுமே அவள் ஈஸியாக நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா, அதுதான் அவளோட பவர், அதனால நம்ம இங்கே நின்று சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படி சொன்னாலுமே பக்கத்தில் இருக்க அந்த சின்ன இருக்கான் பாருங்க அவன் எனக்கு ரொம்ப ஈஸியான பாயிண்ட் கிடைக்க போகுது, உங்கள் எல்லாத்தையுமே அடித்து தம்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் ஸ்வாடை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்க வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வான் பண்ணுவா. ஆனால் அதெல்லாம் கேட்காம அவன் இப்போ பாரு நான் எப்படி போட்டு ஆட்டத்தை போட்டு அடிக்கிறேன்னு அவன் ஸ்வாடை எடுத்து வேகமாக நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக டாஜ் பண்ணி பின்னாடி போயிடுவான். அதை பார்த்து அவன் முழிப்பான். அந்த பொண்ணு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டேய் குண்டு பயிலே நான் தான் ஏற்கனவே சொன்னல அவன் வித்தியாசமாக இருக்கான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ
ஏய் என்னடா ஸ்வாடை என்ன பார்த்து வீசுற, கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் செய் அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு அந்த சின்னு யாரை பார்த்துடா பேசுற பொடிப்பையில அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்வாடை வீசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவன் வீசுற அந்த ஸ்வாடோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆகிட்டே இருப்பாரு. அதுவும் அசால்ட்டா அதை பார்த்து அவனுக்கு வேர்த்து ஊதிரும். என்னடா இவன், என்னால் இவனை தொடக்கூட முடியலையே, இவன் இப்படி நம்பிட்டு இருக்கானே, இவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரண்டு போயிடுவான். அதோட விடாம மறுபடியும் ஸ்வாடை எடுத்து வீசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாடை கையால பிடிச்சிட்டு டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்குவார். அந்த ஸ்வாடை அமுக்கிட்டு, டேய் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நீ இங்கேருந்து உயிரோட போக மாட்ட அப்படி நம்ம ஹீரோ அவனை பார்த்து மிரட்டி அந்த ஸ்வாடை பிடிச்சி ஒரு அமுக்குவார் பாருங்க. அந்த ஸ்வாடு அப்படியே 2 துண்டா உடஞ்சு போயிடும். அதை பார்த்து அந்த ஈனான்ற பொண்ணு இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கானேன்னு நம்ம ஹீரோ பார்த்து அப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை உடச்சிட்டு மரண மாசா, ஏய் இப்போ ஒழுங்கா அந்த நேம் பேட்சை என்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா அங்கேருந்து ஓடிடுங்க, இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக மிரட்டுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.